நான் சொன்னது இப்போது நம்புறியா? என்னடி சொல்ற? புரியல. சஞ்சு சார் நம்ம பேசினதை கேட்டு கேட்காம போறாரு பாத்தியா? என்னடி சொல்ற? சஞ்சு சார் நம்ம பேசினதை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல, நல்லா கேட்டிருக்கோம். கேட்டும் கண்டுக்காம போறாரு. ஏன் எதுவும் கேட்காம போறாரு? எப்படி கேட்க முடியும்? திருடனுக்கு தேல் கொட்டினா பொத்திக்கிட்டு தானே போக முடியும். கத்துனா மாட்டிக்க மாட்டான். அதனாலதான் அமைதியா போறாரு. அதுவும் சரிதான். சஞ்சு சார கூட விட்டுடு. இந்த அபி எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தா வேலைக்கு சேர்ந்த 4 நாள்ல சஞ்சு சார கரெக்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல சாமர்த்தியசாலிதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா சஞ்சு சார முழுசா உங்க கைக்குள்ள போட்டுப்பாங்க பாரு. எல்லாம் இந்த வெள்ளத்தோல் பண்ற வேலை. ஆமா ஆமா. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நாமளும் அபி மாதிரி லட்சணமா கலரா இருந்தா சஞ்சு சார் மாதிரி ஒரு பணக்காரனை பிக்கப் பண்ணி செட்டில் ஆயிருக்கலாம். நாம இப்படி துணி தச்சு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. என்ன பண்றது, நம்ம அவள மாதிரி பல பலன் இல்லையே. ஐயோ, இங்கதாண்டி இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு நான் பார்க்கவே இது மாதிரி போறாங்க பாரு. நான் அக்கா கிட்ட உண்மையை சொல்லும் போது நீ என் கூட இருக்கணும். அதுக்குதாமா உன்னை நான் கூப்பிட்டேன். வாமா போலாம். வரமாட்டல்ல? உன் புருஷனை போட்டு கொடுக்க நீ சப்போர்ட் பண்ண மாட்டல்ல? நீ வரலனாலும் பரவாயில்ல, நான் அக்கா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். அண்ணே அண்ணே வேண்டாம் அண்ணே, அத்தை கிட்ட மட்டும் சொல்லாதீங்கண்ணே. தங்கச்சி, நீ வேணா பொறுமையில பூமாதேவியா இருந்துட்டு போ. என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுமா. அக்காவுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சு அவங்க இந்த பிரச்சனை கையில எடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். தயவு செய்து என்ன தடுக்காத, தள்ளுமா. அண்ணே அண்ணே தயவு செஞ்சு சொல்லாதீங்கண்ணே. நீங்க போய் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா அவங்க சஞ்சீவை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஓஹோ, புருஷனை காப்பாத்துறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. பேசாம நீ என் கூட வா. அக்கா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லும் போது நீ என் கூட இருக்கணும். அண்ணே, அத்தை சஞ்சீவ் மேல பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க. அதை நாம இப்படி அவசரப்பட்டு கெடுக்கணுமா? நான் ஒண்ணு கெடுக்க போறதில்ல, உன் லைஃப காப்பாத்த போறேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் என்கிட்ட உன்னாலதான் எல்லா ப்ராப்ளமும், இனி நீ ஆபீஸ் பக்கமே வராதுன்னு சொல்லிருவாரு. நான் ஆபீஸ்க்கு வரலன்னா என்ன ஆகும்? இந்த ப்ராஜெக்ட் தானா கேன்சல் ஆயிடும். இதுக்காகவா நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அண்ணே, இப்போ நமக்கு முக்கியம் 10 நாளைக்குள்ள சொன்னபடி ஆர்டரை முடிச்சு கொடுத்து சஞ்சீவ் ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக உன்னை மத்தவங்க தப்பா பேசுறத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அண்ணே, என்ன பத்தி தானே தப்பா பேசுறாங்க. நானே பொறுமையா இருக்கேன்ல. எனக்காக நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, பிளீஸ்ண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னத்த சரியாகுமோ. ப்ரொடக்ஷன் ரேஷியோ டே பை டே குறைஞ்சிட்டே போகுது. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் டார்கெட் வெறும் 25% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்படியே போனா நம்ம கம்பெனி growth என்ன ஆகுறது? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அபி, நான் கண்டிப்பா உனக்கு பண்ணித்தரேன். இதை நான் உன் ஹஸ்பண்டா உன் மேல இருக்க லவ்ல சொல்றது மட்டும் நினைக்காத. இந்த கம்பெனியோட பாஸா சொல்றேன். என்ன வேணுமோ தயங்காம கேளு. நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் இன்கிரிமெண்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவங்களுக்கு எல்லாம் இன்கிரிமெண்ட் போட்டுடலாம். ஏய், கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், growth ரைஸ் பண்ண ஐடியா கேட்டா நீ இருக்கிற செலவை அதிகமாக ஐடியா சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட போய் ஐடியா கேட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் ஹாப்பியா இருந்தா தானே சஞ்சீவ் அவங்க கம்பெனிக்கும் விசுவாசமா இருப்பாங்க. இந்த கம்பெனி வளரணும்னு ஆசைப்படுவாங்க. சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. சீக்கிரமே ஒர்க் எல்லாம் நடக்கும்.
அதனால கம்பெனி வளர்ச்சியும் அதிகமாகும். கம்மியான salary வாங்கி கஷ்டத்துல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எப்படி ஹாப்பியா இருப்பாங்க? அவங்க எப்படி முழு ஈடுபாடோட நம்ம கம்பெனிக்கு சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க? வேலை பாக்குறவங்களுக்கு ஏத்த salary கொடுக்காம லாபத்தை மட்டும் ஒரு பாஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சா எப்படி? நீ ஸ்டாஃப்ஸ்க்கு salary மட்டும் ஏத்தி கொடு, அப்புறம் பாரு கம்பெனியோட வளர்ச்சி தானா ஏறப்போகுது. இது நான் ஒய்ஃபா சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். உன் கம்பெனில வேலை பார்க்கற ஒரு ஸ்டாஃபா தான் சொல்றேன். அந்த அபிய ஆபீஸ விட்டு விரட்டுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? உன்னால இந்த சின்ன ஒர்க் கூட பண்ண முடியலையா? அந்த அபி இன்னைக்கு வரைக்கும் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்படியே அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தானா அவ ஈஸியா அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவா. மேடம், நானும் அபி ஆபீஸ விட்டு விரட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். இந்த தடவை பக்காவா ஒரு பிளான் போட்டு சஞ்சீவே அபி இந்த ஆபீஸ விட்டு கழுத்தை புடிச்சு விரட்டுற மாதிரி பிளான் பண்றேன். கிழிச்ச. இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்புறதா இல்ல. இனிமே நீயா எதுவும் செய்ய தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சரி மேடம். ஆபீஸ்ல எவனையாவது ஒருத்தனை புடிச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து அந்த அபி கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண சொல்லு. அபி ஒழுக்கமானவ தானே. இன்னொருத்த அவளை தப்பா பாக்குறதையும் நடக்கிறதையும் அவளால தாங்கிக்க முடியாது. தன்னை ஒருத்தன் தப்பா பாக்குறான்னு அபியால சஞ்சீவ் கிட்ட சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அபிக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி எரியும். அந்த ஒர்க் டென்ஷன்ல அபியால ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணவும் முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. அப்புறம் பாரு, முயல் பொந்துக்குள்ள பாம்பு புகுந்த மாதிரி அபி தான ஆபீஸ விட்டு வெளியே வருவா. இல்ல விஷயம் தெரிஞ்சு சஞ்சீவே அவளை ஆபீஸ விட்டு வெளியே அனுப்பிடுவான். சூப்பர் பிளான் மேடம். நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். அபி, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. என்ன ஒரு ரியாக்ஷனையுமே காணும்? டார்லிங், அது உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமே, அதுக்குதான் வந்த. மரியாதையா போயிடு. எனக்கு இந்த ஆபீஸ்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு. இந்த ஆபீஸ்ல உனக்கு நல்ல growth இருக்கணும்னு நினைச்சினா சின்சியரா ஒர்க் பண்ணா பத்தாது. என்ன மாதிரி ஐஆர் ஆபீசர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன். எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அரைஞ்சிட்டு போவா? விட மாட்டேன், இவளை விடவே மாட்டேன். கீதாக்கா, நாய், இவ்வளவு தைரியம் இருந்தா தங்கச்சிக்கிட்ட இந்த வேலையை பாப்பான் இவனா? ஏய் கீதாக்கா, மேல இருக்க ஸ்டாக் எடுக்குங்க. இந்த ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்கணும்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். என்ன சொன்ன பொறுக்கி? சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நானும் வந்து பாக்குறேன், அபிகிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்க. இங்க வேலைக்கு வர ஒவ்வொரு பொண்ணும் என்ன நம்பிதான் வேலைக்கு வரா. கண்ணியமான ஆம்பளைங்க கூட தான்
இங்க வேலை செய்யறோம்னு நம்பி வேலை செய்யறாங்க. இங்க இருக்கிற மத்த ஆம்பளைங்க கிட்ட சகஜமா பழகுறாங்க. நீ தப்பு பண்ணது பத்தாம இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களோட கண்ணியத்தை சேர்த்து கொசுமா காக்குறியா? இந்த மாதிரி ஆம்பளைங்களால தான்டா பொம்பளைங்களாம் ஆம்பளைங்க தப்பா நினைக்கிறாங்க. இங்க வேலையே இல்ல, வெளிப்படா. சரியா சொன்ன மாப்ள. டேய் டேய் வெளிப்படா சொல்றேன்ல. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் நீங்க வேலையில இருந்து தூக்கிட்டா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நடு ரோட்ல நிக்கும் சார். சார் அதனால நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நீ பண்ண தப்புக்கு உடனே தண்டனை கிடைச்சே ஆகணும். ஒழுங்கா போயிடு. சார் 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 ப்ளீஸ் சார் 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 வேலையில தூக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் உங்க சார் சார் விடுங்க சார். சார் சார் மாமா தூக்கி வெளிய போடு. வேண்டாம் சார். டேய் போடா சார் என்ன சார் சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க சார், என்ன பண்ண மாட்டேங்க சார். அவரு செஞ்ச தப்ப அவரே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை தேவையா சார்? அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணல, இவர் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இவர் பண்ண தப்புக்கு எந்த தப்புமே பண்ணாத இவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுக்கு கஷ்டப்படணும்? தங்கச்சி அதுக்காக இவன் பண்ண தப்ப மறைச்சு மன்னிச்சு விட சொல்றியா? நான் இவரை மன்னிச்சு விட சொல்லல, இவர் திருந்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். பழிக்கு பழி வாங்குறது மிருகத்தோட இயல்பு, தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் மனுஷனோட இயல்பு. இவன் வேணா மிருகமா இருந்துட்டு போட்டும், நாம மனுஷனா நடந்துக்குவோம் தான் சொல்றேன். என்ன தங்கச்சி சொல்ற? மாமா அபி சொல்றதா சரி. இவனை மன்னிச்சு விட்டுறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபி பாத்ரூம் போகும்போது வழுக்கி விழுந்து அவ கால் உடைஞ்சு போச்சுன்னு வை, அபியால ஆபீஸ்க்கு போய் வேலை செய்ய முடியுமா? முடியாதுல. அபி ஆபீஸ்க்கு போகலனா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஒர்க்கும் ஒண்ணுமே நடக்காது. சஞ்சீவால டைமுக்கு அந்த ப்ராடக்ட்ட டெலிவரி பண்ண முடியாது. ஆர்டர் தானே கேன்சல் ஆயிட போகுது. சூப்பர் ஸ்ரீஜா, மேட்ரை ஏன் கிட்ட விடு, அவ காலை உடைக்கிறது என்னோட பொறுப்பு. மா நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஒண்ணு, அபி வழுக்கி விழுந்து அவ கால் உடையும் போது அத பார்த்து இந்த வீடே சிரிக்கணும், அபி அசிங்கப்படணும். ஏண்டி அபி காலையா உடைக்க பாக்குறீங்க? இருங்கடி உங்களை வச்சுக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, என்னோட வா, நாம போலாம் வா. வாடி, நம்ம மாடிக்கு போய் அபி விழறத மேல இருந்து பாக்கலாம், சரியா? வா. அபி அபி சொல்லுங்க சித்தி. ரொம்ப நேரமா அண்ணி உன்னை கூப்பிட்டு இருக்காங்களே, உனக்கு கேக்கலையா? அப்படியா? ஆமா, அண்ணி கீழே ரூம்ல இருந்து உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, போய் பாரு. சரி சித்தி. வாமா வாமா. இந்த பிளான் வேணான்னு கேட்டியா? இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். ஏன் மேல தப்பு இல்ல ஸ்ரீஜா, என்ன மேல கால் வச்சா வழுக்கணும்ல? ஆமா, என்கிட்டே கேளு. இன்னொரு தடவை என்ன அதுன்னு பேசினா உன்னை கொன்னுடுவேன் பாரு. சிந்தாமணி, என்ன? நீ கொஞ்சம் கீழே வாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோன்னு வந்துட்டேன்னு. முக்கியமான விஷயம் திங்க் பண்ணும் போதா என்கிட்ட எதையாவது சொல்லணும்னு பாரு, மத்த நேரம் அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பாரு. சிந்தாமணி, அண்ணே இதோ வந்துட்டேன்னு. வா வா.
ஆபீஸ்ல என்ன பிரச்சனை? என்ன அக்கா கிளி சீட் எடுக்கிற மாதிரி அப்படியே சொல்லுது. என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. பொய் சொல்லாத. ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீ இப்ப சஞ்சு வாயை திறக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டு இருந்ததை நான் தான் கேட்டேனே. ஆபீஸ்ல என்ன ப்ராப்ளம்? உண்மையை சொல்லு. நீங்க இப்ப போய் அத்தை கிட்ட எல்லாம் உண்மையா சொன்னீங்கன்னா சஞ்சீவ் என்ன நினைப்பாரு? நான் வேணும்னே அத்தை கிட்ட அவரை பத்தி தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்க மாட்டாரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் ஏதோ சும்மா புலம்பிட்டு இருந்தேன். நீ அதை அரையும் குறையுமா கேட்டுட்டு அதை தப்பா புரிஞ்சிட்டக்கா. காளி, நான் உன் அக்கா, உன்னை வளர்த்தவ. உன் முகத்தை வச்சு நீ உண்மை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன் கிட்ட பொய் சொல்லாத. என்ன நீ உன் அக்காவா நினைச்சா உண்மையை சொல்லு. என்னக்கா இப்படி பேசுற? அப்போ ஆபீஸ்ல நடந்தத மறைக்காம சொல்லு. அது வந்து சரி சொல்றேன்க்கா. எவ்வளவு நாளா மேடம் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க? இல்ல சார், அவங்க இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. கொஞ்ச நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு சாருக்கும் அபி மேடம்க்கு இடையில கனெக்ஷன் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள முழுசா தங்கச்சி ஏத்துக்கலக்கா. தங்கச்சி ஆபீஸ்லயே ஒரு வேலைக்காரி மாதிரிதாக்கா இருக்கா. ஆபீஸ்ல யாரும் மதிக்கிறது இல்ல. நேத்திக்கு ஆபீஸ்ல ஒருத்தன் தங்கச்சிய சாதாரண ஸ்டாஃப்னு நினைச்சு அவன் தப்பா நடந்துக்கு பார்த்தான் தெரியுமா? என்னடா சொல்ற? டென்ஷன் ஆகாதக்கா. மாப்பிள்ள தங்கச்சி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தவன ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டான். ஆனா இனி உனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை இல்லைன்னு சொல்லி அவனை வேலையை விட்டே போக சொல்லிட்டான். அப்புறம் தங்கச்சி தான் அவனுக்கு குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்கு, திடீர்னு வேலை போயிட்டா அவன் குழந்தைங்க பொண்டாட்டி எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு இவன் பண்ண தப்புக்கு பாவம் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி அவனை மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி தங்கச்சி சொன்னதுனாலதான் மாப்பிள்ள அவனை வான் பண்ணி விட்டான். தங்கச்சி மாப்பிள்ளையோட பொண்டாட்டின்னு ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா எவனுக்காவது தங்கச்சிய தப்பா பாக்குற தைரியம் வந்திருக்குமாக்கா? மாப்பிள்ள தங்கச்சிய பொண்டாட்டின்னு சொல்லாதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமும். மாப்பிள்ளை எப்பதான் தங்கச்சிய பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் சொல்ல போறானோ. அபிக்கு ஆபீஸ்ல இவ்ளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இதை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? அக்கா, நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தப்ப தங்கச்சி தான் என்னை தடுத்து இந்த ஆர்டர் முடிக்கிறதா நமக்கு முக்கியம், முதல்ல அதை பாத்துக்கலாம்னு சொல்லிருச்சு. அபி சொன்னா அப்படியே விட்டுருவியா? காளி, நாம வேலை பாக்குறது சம்பாதிக்கிறது இந்த பணம் சொத்து எல்லாம் நாம மான மரியாதையோட நிம்மதியா வாழ்றதுக்கு தான். ஆபீஸ்ல மரியாதையை விட்டு கொடுத்து அவமானப்பட்டு அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு நம்மளுக்கு எந்த அவசியமும் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு, விடுக்கா. எல்லாம் தானா சரியாயிடும். இந்த விஷயத்த பெருசு பண்ணாத. காளி, காட்டு தீ என்னைக்கும் தானா அடங்காத. அது புகையும் போதே அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நாம தான் அணைக்கணும். அதை அணைக்காம அசால்ட்டா விட்டோன்னு வை, அந்த தீ பெருசாகி காட்டைய அழிச்சிரும். காளி, அபிக்கும் சஞ்சுவுக்கும் நடுவுல இருக்கிற தீய நான் அணைக்கிறேன். என்னக்கா பண்ண போற? பொறுமையா இரு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அத்தை, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அத்தை. அபி நில்லு. என்னத்த? நானும் இன்னைக்கு உன் கூட ஆபீஸ்க்கு வரேன், சேர்ந்தே போலாம். ஆபீஸ்க்கு போகும்போது நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா? அத்தை, அது நீ என் கூட வா. வா. வா.
இந்தாம்மா இந்த புடவைய கட்டிக்கோ, இது நல்லா இருக்கும். இல்ல அத்தை. சொல்றேன்ல, இத கட்டிக்கோ. இரு இரு. இந்த ஜுவல்ஸையும் போட்டுக்கோ. இந்தா. அத்தை இல்ல. சொன்னா கேளு. நீ இங்கே ரெடி ஆகு, நான் வெளியில வெயிட் பண்றேன். செல்வி சார், சஞ்சீவ் சாரோட ஒய்ஃப் ஆபீஸ்க்கு வராங்களா? அதனால ஆபீஸ தடபடலா ரெடி பண்ணிரு. நீ போய் வாசல்ல நம்ம மாலை வச்சு ஃபுல்லா கோலம் போட்டு நீட்டா ரெடி பண்ணி. சரிங்க சார். நான் வேற பட்டாசு வேற வாங்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நம்ம எம்டி சாரோட ஒய்ஃபும் இந்த கம்பெனியோட சிஓ சீதா மேடமும் நம்ம ஆபீஸ்க்கு வர போறாங்க. அவங்க ஆபீஸ்க்கு வரும்போது அவங்கள கிராண்டா ரிசீவ் பண்ணணும். சோ அவங்க ஒர்க்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள இன்வைட் பண்றதுக்காக எல்லாம் ரெடி ஆகுங்க. சரிங்க சார். சரிங்களா? அபி இந்த கம்பெனில உங்கள ஒருத்தி. அதான் உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் உங்க கூட பக்கத்துல வந்து நின்னு ஒரு சாதாரண ஸ்டாஃபா ஒர்க் பண்ணா. உங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளத்தை எல்லாம் இவ தெரிஞ்சுக்கிட்டா. நாங்க இப்ப வந்ததுக்கு காரணமே அதுதான். காளி அக்கா போ, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துறக்கா. இந்தாக்கா. உங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் போட்டு 2 வருஷம் ஆகுதுன்னு அபி என்கிட்ட சொன்னா. இந்த கவர்ல உங்களுக்கான 1 month salary பிளஸ் இன்கிரிமெண்ட் ரெண்டுமே இருக்கு. உங்க எல்லாருக்குமே இன்கிரிமெண்ட் கிடைக்க ஒரே காரணம் என் மருமக அபிதான். சீதா மேடம் ஒரே நாள்ல இவளோட இமேஜே மாத்திட்டாங்களே. ஸ்டாஃப் நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தானே ஓனர் நாங்க நல்லா இருக்க முடியும். அபியே அவ கையால இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பா. இந்தாமா. அத்தை குடுமா. சஞ்சீவ் சாரோட ஒய்ஃப்னு தெரியாம இந்த ஆபீஸ பத்தி கேவலமா திட்டிருக்கனே. குடு. அடைக்கலம் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். அடைக்கலாம். நேரா வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாது. கண்ணன். ஓகே, தேங்க்யூ. சொல்லுமாயா. மேடம், இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்திருக்கும்? அத்தான் ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அபி சஞ்சீவோட வைஃப்ங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதானே? அது மட்டும் நடந்திருந்தா பரவாயில்ல மேடம். நீங்க சொன்னதோட சேர்த்து இன்னும் நிறைய மேட்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. என்ன நடந்தது? மேடம், நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. கோமாளி அதிர்ஷ்டத்துல கோடீஸ்வரன் ஆன மாதிரி சீதா மேடம் ஆபீஸ் வந்த ஒரே நாள்ல அபிக்கு ஆபீஸ்ல இருந்த இமேஜ் தலைகீழா மாறிடுச்சு. ஆபீஸ்ல எல்லாருக்கும் பெரிய சேஞ்ச். சீதா மேடம் அபியை இன்கிரிமெண்ட் கொடுக்க சொல்லி அபி கையால எல்லாரும் இன்கிரிமெண்ட் வாங்கினால அபி வந்தனாலதான் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மேடம்.
அதனால எல்லாரும் முன்ன விட அதிகமா வேலை பாக்குறாங்க. அபி இது வரைக்கும் டிசைன் பண்ண ஷர்ட் எல்லாம் எங்க இருக்கு? குடோன்ல இருக்கு மேடம். அபி அவ டிசைன் பண்ண ஷர்ட் ரெண்டையும் ஒன்னா ஒட்டு மொத்தமா வச்சு அந்த குடோனோட கொளுத்திடு. அபியும் அவ உழைப்பும் ஒன்னா அழியட்டும். கொலையா மேடம் பண்ண சொல்றீங்க? ஆமா, அபிய நாம எவ்வளவுதான் அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவ எல்லாத்தையும் முறியடிச்சு விரிச்ச மரம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கா. இப்படியே விட்டா விரிச்சக மரம் அரக்கனை அழிச்ச மாதிரி அவ ஒரு நாள் நம்மளே அழிச்சிருவா. அதனால அபிக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால அபிய குடோன்ல வச்சு உயிரோட எரிச்சிருவா. மேடம், அபிய குடோன்ல உயிரோட எரிச்சு கொல்றதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன மேடம் பண்றது? உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. நீ தைரியமா பண்ணு. மேடம், உங்களை நம்பிதான் நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன். அபி, நான் உன்னை உயிரோட எரிச்சாவது ஜெயிப்பண்டி. மாப்ள 2 காஃபி. மாப்ள, ஓ சாரி மாமா. மணி என்ன ஆயிட்டு இருக்கு? 6 தான் ஆகுது. மாப்ள, மணி 6 ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் மாப்ள. வீட்டுல போய் காப்பி குடிச்சுக்கலாம். வா வா மாப்ள. மாமா, இந்த ஆடிட்டர் ஃபைல்ஸ்லாம் அது எல்லாம் காலையிலே முடிச்சிட்ட மாப்ள. நீ முதல்ல போ. வர வர மாப்ள ரொம்ப சின்சியரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானே. ஆமா, லூசா நீ ஏன் தனியா பேசிட்டு இருக்க? வர மாப்ள, வர மாப்ள. அபி, இன்னையோட நீ செத்தடி.
மாதிரி இருந்துச்சு. மேடம், ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அபி தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அபி குடோனுக்கு போய் அவ ஸ்டிச் பண்ண Dress எல்லாம் அங்க வைக்கும் போது நான் அவளுக்கு தெரியாம குடோன் கதவை மூடி ஜன்னல் வழியா நெருப்ப பத்த வச்சு போட்டேன். கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அபியையும் அவ ப்ரொடியூஸ் பண்ண துணியையும் சேர்த்து வச்சு ஒன்னா கொளுத்திட்டேன். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். சூப்பர் மாயா, இன்னைக்குதான் நீ யாருங்கறத ப்ரூவ் பண்ணிருக்க. சொன்ன வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. மாயா, நான் உன்னோட ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதனால நான் உனக்கு பேசின பணத்தோட 5 lakhs rupees அதிகமா உன் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மேடம். எஸ். அம்மா அம்மா, அந்த அபி செத்துட்டா. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மருமக தான், அது நான் மட்டும்தான். ஆமா ஸ்ரீஜா, நம்மள புடிச்ச சனி நெருப்போட நெருப்பா பஸ்மம் ஆயிடுச்சு. அம்மா, உடனே ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். ஆமா, நீ இங்க இருந்துகிட்டு என்ன நடந்துச்சோன்னு புலம்புறதை விட ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம்ல. ஆமாமா, வா போலாம். அம்மா. டேய் சஞ்சீவ், சொல்லுமா. ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். கால் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. அபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்னமா சொல்றீங்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல? நீ எதுக்கு அவள ஆபீஸ்ல தனியா விட்டுட்டு வந்த? இல்ல, மாமா தான் அபி கூட இருக்கேன்னு சொன்னாரு, அதான். அபிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க என்ன நம்பி தானே அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி பொறுப்பே இல்லாம அவளை தனியா ஆபீஸ்ல விட்டுட்டு வந்திருக்கிற. அம்மா, இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாங்க ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். வா போலாம். சஞ்சீவ் வாடா. ஆமா. கேட்டியா ஸ்ரீஜா உன் புருஷன் சொல்றத? அவனுக்கு ஒன்ன விட அபி மேலதான் அக்கறை ஜாஸ்தி. மைதா மாவு பையன். விடுமா, இது தெரிஞ்சது தானே. நானே அபிஷேத்த ஹாப்பில இருக்கேன். நீ தேவையில்லாம இத பத்தி எல்லாம் பேசி என்ன. அக்கா, மாப்ள அபிக்கு என்னாச்சு? ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அபி அக்கா, வாக்கா உள்ள வாக்கா. ஏன் ஸ்ரீஜா, அபி பணத்தை பாக்குறதுக்கு ஏன் இப்படி பரபரப்பா ஓடுதுங்க? அபி அபி சீதா கத்துறத பார்த்தா அபி உடம்புல வெறும் எலும்பு மட்டும்தான் தேறி இருக்கும்னு நினைக்கிறேன். முழுசா எரிஞ்சு போயிட்டா. வாமா, அந்த சந்தோஷத்தை போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வா வா. அபி அபி, உனக்கு ஒண்ணும் ஆகல? அபி நெருப்புல கருகி பொணமா இருப்பான்னு பார்த்தா இப்படி சின்ன கீரல் கூட இல்லாம உயிரோட இருக்கா. ஃபயர் ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நமக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதனால சொல்ல வேண்டாம். ஆப்பிள் ஆசைப்பட்டவனுக்கு கடைசியில பேரிக்க கிடைச்ச மாதிரி அவ சாகலனாலும் அவ ப்ரொடியூஸ் பண்ண ஷர்ட் எல்லாம் எரிஞ்சு போனதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஃபுல் சேஃப்டியோட இருக்கிற குடவுன்ல எப்படி திடீர்னு தீ பிடிக்கும்?
எனக்கு என்னமோ தப்பா தோணுது. மைதா மாவுக்கு டவுட் வந்துருச்சு. நம்மள கண்டுபிடிச்சிருவான ஸ்ரீஜா? சும்மா இருக்கியா? மாமா, ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படி மாப்பிள்ள கண்டுபிடிக்கிறது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போலீஸா? செத்தோம். என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு சொல்றாங்க? ஐயோ, மாட்டிப்போமோ? போலீஸ் வந்தாங்கன்னா இங்க கிடைக்கிற தடயத்தை வச்சு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள, நம்ம அப்படியே பண்ணிடலாம். சஞ்சீவ், குடவுன்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்கு. அப்ப அது போதும். சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு போலீஸ் ஈஸியா இங்க என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சுத்தம் மாட்டிப்போமா? இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிடு. ஓகே மேடம். இதையாவது சொதப்பாம ஒழுங்கா பண்ணி தொலை, சரியா? ஓகே மேடம். ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, டெலீட் பண்ணிட வேண்டியதான். நான் எல்லாமே கரெக்டா தானே பண்ணேன். அப்புறம் எப்படி அபி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சான்னு தெரியலையே. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி பென்டிரைவ்ல ஒரு காப்பி எடுத்துப்போம். வீட்டுக்கு போய் அபி எப்படி தப்பிச்சிருப்பான்னு லேப்டாப்ல போட்டு செக் பண்ணி பாப்போம். ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது சஞ்சீவோட கனவை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதான் அப்படி பண்ண. உன் புருஷனோட கனவை மட்டும் காப்பாத்தல அபி. உன் புருஷனை நம்பி ஆபீஸ்ல வேலை பாக்குற 100 குடும்பத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்க. கரெக்டா சொன்னீங்கம்மா. எல்லாரும் போய் தூங்குங்க. நீயும் போமா. வா மாப்பிள்ள. டாக்டர் போய் பாக்குற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய காயம் இல்ல. கொஞ்சம் மஞ்சள் வச்சா சரியாயிடும். அபி, என்ன சின்ன காயம் பெரிய காயம் பேசுற? செப்டிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ வா, முதல்ல டாக்டரை போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சஞ்சீவ். நான் சமைக்கும் போது இந்த மாதிரி நிறைய தடவை சுட்டிருக்கு. மருந்து போட்டா சரியாயிடும். நீ சொன்னா கேட்க மாட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? கபோர்ட்ல இருக்கு. உட்கார் உட்கார். சஞ்சீவ் பாத்து. அபி, காயத்தை கிளீன் பண்ண போறேன், கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ. வலிக்குதா? இல்ல இல்ல, வலிக்குதோன்னு பயந்துட்டேன். இரு, மருந்து போட்டு விடுறேன். காட்டு. இல்ல வேண்டாம் சஞ்சீவ், கூட நானே போட்டுக்கிறேன். கூட இல்ல, உன்னால எப்படி போட முடியும்? காட்டு, நானே போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம். இன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்க, எனக்கு மருந்து போட்டு விட்டு அக்கறையா பாத்துக்கிற. ஆனா இதே மாதிரி எப்பவும் என் கூட இருக்க போறியா என்ன? நமக்கு டைவோர்ஸ் கிடைச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தனியா தானே இருந்தாகணும். அப்ப என் மனசு உன்னை எதிர்பார்த்து ஏமாந்துதான் போகும். எதுக்கு ஆசையை காட்டி நானே என் மனசை ஏமாத்திக்கணும்? விடு சஞ்சீவ், நான் தனியாவே இருந்து பழகிக்கிறேன்.